2014. ஃபேஸ்புக்கில் ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அங்கே ஆரம்பிச்சது நம்ம கதை. டெய்லி கான்வர்சேஷன் போச்சு. ஒரு கட்டத்தில் இது நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் கான்வர்சேஷன் தாண்டி வேற எங்கேயோ போகுதுன்னு தோணுச்சு. May 21 அன்றைக்கி தான் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க. அது ஒரு மியூச்சுவல் ப்ரப்போசலாக தான் இருந்துச்சு. பட் உடனே லவ் ஸ்டார்ட் பண்ணல. எந்த அளவுக்கு இது பாசிபிள், நிறைய திங்க் பண்ணோம், டைம் கொடுத்தோம், நிறைய யோசித்தோம், அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் நிறைய ஷேர் பண்ணிப்போம். கால் பண்ணி பேசுகிறத விட மெசேஜ் கான்வர்சேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட் நம்ம கோவில் திருவிழாவில் பயந்து யாருக்கும் தெரியாமல் ஒருத்தர் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டோம். செகண்ட் மீட் கை பிடிச்சு 5 ஸ்டெப் நடந்தோம். அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. லவ் பண்ண அந்த 5 வருஷத்தில் விரல் விட்டு என்ற மாதிரி தான் 4 டைம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். பர்த்டே கிஃப்ட்ஸ், வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஒரு ஸ்டேஜில் வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸ்டார்டிங்கில் 2 பேர் வீட்லேயுமே அக்செப்ட் பண்ணிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் நான் பேசி புரிய வச்சேன். உங்கள் வீட்டில் கடைசி வரைக்குமே ஒத்துக்கல. வாழ்க்கையில் நம்ம மறக்க முடியாத நாட்கள்னு சில நாட்கள் இருக்கும். அதே மாதிரி பிரேக்கப் டேஸ், நிம்மதி இல்லாமல் நிறைய அழுத நாட்கள். என் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் என்னோட அழுகையினால். ஒரு கட்டத்தில் உங்களாலேயும் முடியல, ப்ளீஸ் என்னை நம்பு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன வார்த்தை. பிரேக்கப் டேஸில் தான் தெரிஞ்சுது உங்கள் மேலே நான் எந்த அளவுக்கு அடிக்டாக இருக்கிறேன் அப்படின்னு. உங்களை நம்பி எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன். பட் நான் அன்னைக்கு எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அப்போ ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. பட் இப்போ சொல்கிறேன், நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு நம்ம 2 பேருக்கும். நம்ம அன்புக்கும் நேசத்துக்கும், நம்ம ஹாப்பினஸ்லையும் நம்ம கஷ்டத்துலையும் நம்ம கூட யார் யார் இருப்பாங்கன்னு நிறையா இந்த லைஃப் நமக்கு நம்ம புரட்டியில் அடித்து சொல்லி கொடுத்துச்சு. மேரேஜ் 2019 வாழ்க்கையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பியையும் எக்ஸ்ட்ரீமான ஒரு கஷ்டத்தையும் ரெண்டையுமே பார்த்த ஒரே நாள் அந்த நாள் தான். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கல்யாண வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாமல் எந்த ரிச்சுவல்ஸுமே இல்லாமல் ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சமையல்லேருந்து 0லேருந்து ஃபினான்ஷியல் வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவித்து கற்றுக்கிட்டோம். July 7th 2019 வளர்ந்து வர்ற ஒரு செடியில் வர முதல் மொட்டு மாதிரி நம்ம செல்லக்குட்டி விஸ்வேஷ் அவன் வரப்போகிறான்னு தெரிஞ்ச அந்த நாள் ரொம்ப ஹாப்பி. நம்மளை நம்பி இன்னொரு உயிர் வரப்போகுதுன்னு நினச்சி ப்ரெக்னன்சி டிஃபிகல்ட்டிஸ், ஃபோட்டோஷூட், வளகாப்பு நம்ம கல்யாணத்தில் என்னெல்லாம் பண்ணலையோ எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு சிறப்பாக பண்ணணும்னு நினச்சோம். அதில் ஒரு சிலது நடந்துச்சு, ஒரு சிலது நடக்கலை. பட் குமுத ஹாப்பி என்னாச்சு. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டெலிவரிக்கு 21 நாள் இருந்தும் முன்னாடியே பனிக்கூட உடஞ்சி தனியாக அம்மாவும் நானும் மட்டும் ஓலா கேப் புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் போன அந்த நாட்கள். March 2 விஸ்வேஷ் வந்தான். எல்லாமே மாறிடும்னு நினச்சோம். அவனை நம்ம கையில் ஏந்தின அந்த நாள். என் அம்மா அப்பா நீங்கள் நான், அந்த பிஞ்சு விரல், குட்டி பாதம் அழகாக இருந்துச்சு. ரோஸ் கலரில் அப்படி வானத்தில் மிதந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரெக்னென்சிலையும் போஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்ட விதம், அப்போலாம் எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், நான் எவ்வளோ லக்கி, நீங்கள் எவ்வளோ ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. எங்கள் அம்மா அப்பா சொன்ன வார்த்தை, இந்த மாதிரி மாப்பிள்ளையை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சால் கூட கிடைக்காது. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப லக்கின்னு தோணுச்சு. என்னை பார்த்துட்டு ஊருக்கு போனீங்க. நெக்ஸ்ட் வீக் கொரோனா லாக்டவுன். நிறையா ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம். பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் எல்லாத்தையும் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். ஃபேமிலிலையும் சரி, பர்சனல்லையும் சரி. பட் எதுவுமே சரியாகலைன்னு நம்மளுக்கு உணர்த்தின தருணமும் அப்போ தான். நம்ம வழியில் போக ஆரம்பித்தோம். விஸ்வேஷ் வளர்ந்தான். 2வது ப்ரெக்னன்சியும் வந்துச்சு. அதோட டிஃபிகல்ட்டிஸும் இருந்துச்சு. அணுக்குட்டி வந்தான். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர தொடங்குச்சு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னும் இந்த லைஃப் எவ்வளோ கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்கட்டும், சேர்ந்து போராடுவோம் நம்ம அன்பால். ஹாப்பி 6th ஆனிவர்சரி, லவ் ஆஃப் மை லைஃப். இதுவும் கடந்து போகும், எதுவும் மறந்து போகாது. லவ் யூ டா மாமா. கேட்டதுமே மறக்க